இந்தியாவோடு புதுச்சேரி இணைந்த நாளை நினைவுகூரும் வகையில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் தேசிய கொடியை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்து வந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவது தொடர்பாக புதுச்சேரி மக்கள் பிரதிநிதிகள் 178 பேரிடம் கருத்து வாக்கெடுப்பு வில்லியனூர் அருகே உள்ள கீழூர் கிராமத்தில் நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவாக 170 பேரும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தில் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய ஒப்புதல் அளித்து சட்ட அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முறைப்படி ஏற்றுக்கொண்டது. இந்த வரலாற்று நிகழ்வுக்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற கீழூரில் புதுச்சேரி சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட தியாகிகளின் நினைவாக தியாகிகள் நினைவு தூண் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது. இந்த ஆண்டு புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளை நினைவு கூறும் வகையில் கீழூரில் உள்ள நினைவிடத்தில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா இன்று நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போலீஸ் மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். பிறகு இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பிறகு தியாகிகளின் நினைவு தூண்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து வந்திருந்த தியாகிகளை சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர். நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், அரசு கொறடா ஆறுமுகம், தலைமை செயலர் கலெக்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.